பிஎஸ்சி நர்சிங் முடிஞ்ச பிறகு எந்த மாதிரிலாம் வந்து ஜாப் கிடைக்கும், எந்த மாதிரி ரிலவெண்ட்டாக ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கறதுக்காக முன்னால் ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிஞ்சால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல் அப்படின்றது. என்ட்ரி லெவல் அப்படின்னாவே ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறாங்களா, அதுதான் வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் வெப்சைட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள், கூகுளில் இன்றைக்கி மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25,000 to 35,000 வரைக்கும் மினிமம் என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சேலரி கிடைக்கும். நீங்கள் மிட் லெவலில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 வரைக்கும் வரும். இதே சீனியர் லெவலில் போகும்போது பார்த்தீங்கன்னா 60,000 to 1,00,000 வரைக்கும் சம்பளம் முடியும். இது வந்து மாதத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம். இதே நீங்கள் வெளிநாடுலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 80 to 90,000 ஃப்ரெஷருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது சேரக்கூடிய நாடுகளை பொறுத்திருக்கு. அதே யூஎஸ்ஏ, கனடா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் போனால் உங்களுக்கு வந்து டாலர்ஸில், அதாவது $3,000 $4,000 அதோட மதிப்பெலாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாப் அப்படின்னு நல்ல சேலரியோடு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங் முடிஞ்ச பிறகு எந்த மாதிரிலாம் ஜாப் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற முழு தகவல் பார்க்கலாங்க. கவர்மெண்ட் செக்டர்லேயும் சரி, ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி எந்த மாதிரிலாம் ஜாப் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற முழு தகவல் பார்க்கலாம். மேலும் ஒரு சின்ன தகவலுங்க, ரோஸ் ராயல் இன்ஸ்டியூஷன் நம்ம பெங்களூர் சிட்டியில் 1998 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். இந்த காலேஜில் ஹோமியோபதி, ஃபிசியோதெரப்பி, நர்சிங், பிஃபார்ம், ஹெல்த் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. நல்ல தரமான இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன், நல்ல பாதுகாப்பு, படித்து முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள், நல்ல ஃபுட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள். இந்த காலேஜில் நீங்களும் டொனேஷன் இல்லாமல் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு, கேரளாலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். பிஎஸ்சி நர்சிங்கில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஒவ்வொரு ஜாபோட பொசிஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அந்த டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது வந்து இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லைங்களா. ஸோ ஒரு நர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லக்கூடிய வேலைகள் செய்வாங்க, இதுதான் நமக்கு தெரியும். அதில் நிறைய விதமான பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறது இதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைரக்ட் பேஷண்ட் கேர் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸு, நர்சிங் சூப்பர்வைசர், அவங்க வார்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் நர்சிங் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நர்சிங் மேனேஜர், டைரக்டர் ஆஃப் நர்சிங், நர்சிங் எஜுகேஷன், கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ், மிலிட்ரி நர்ஸ், இண்டஸ்ட்ரியல் நர்ஸ், ஃபிசியோதெரபி நர்ஸ், ஹோம் கேர் நர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நர்சஸ் இருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த என்ன வந்து முழுமையாக அவங்க அந்த ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இல்லைனா வந்து கிளினிக் ஆகட்டும், இல்லை நர்சிங் ஹோம் ஆகட்டும், டைரெக்டாக பேஷண்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபி செக் பண்ணுறது, இந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் வந்து அதை ரிலவெண்ட்டாக வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் கேர் நர்ஸ். ஸோ இந்த கிரிட்டிக்கல் நர்ஸுக்கு போது பார்த்தீங்கன்னா ஐசியூ செக்ஷனில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அனுபவம் வாய்ந்தவங்க அவங்க இந்த ஐசியூ செக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து பேஷண்ட்டுக்கு முழு இம்பார்ட்டன்ட் கேரும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நர்ஸ் எஜுகேட்டர் ஒன்றும் இல்லைங்க, டீச்சிங். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து டீச்சிங் பண்ணுறது தான் வந்து நர்ஸ் எஜுகேட்டர் அப்படிங்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஸர்னும் சொல்லுவாங்க. நர்ஸ் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய நர்சஸ் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர், அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டீமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அதுக்கு ஒரு மேனேஜர், அந்த மாதிரி. பப்ளிக் ஹெல்த் நர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து அந்த கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், அதாவது இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவாங்களா, அங்கே ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மிலிட்ரி நர்ஸ். ஸோ சொல்லவே தேவையில்ல, நம்ம அந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு, மிலிட்ரிக்கு, நேவிக்கு இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. ஹோம் ஹெல்த் நர்ஸ். ஸோ இவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஷண்ட்டுக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேர் எடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நர்ஸ் சூப்பர்வைசர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்க சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து சில இது கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து டாக்டர்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நர்ஸ் ஆனவங்க புதுசாக வரக்கூடிய நர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், காலேஜ்லேருந்து படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் வரும்போது அவங்களுக்கும் வந்து எஜுகேட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியல் நர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக அந்த கார்பெட்டிங் இருக்குங்களா, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நர்ஸ் அப்படின்னு சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. ஸ்பெஷலைஸ்ட் நர்சிங் ரோல். ஸோ அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த பீடியாட்ரிக் நர்ஸு, ஜெனடிக் நர்ஸு, ஆனகாலஜி நர்ஸு, ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே உரிய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நர்ஸாக இருப்பாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ வந்து நர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதும், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறதுலையும் வரப்போறவங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ மேனேஜிங் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அண்ட் சிஸ்டம். ஸோ அதாவது நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சில சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஸ்டம்னா ஒரு அமைப்பு, சரிங்களா, அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த சிஸ்டம் கிடையாது. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன் கொடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. மெடிக்கல் கோடிங். அதாவது இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப் போகிறோம், இல்லை வந்து டாக்டர் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி தராங்க மெடிசன்லாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இல்லை வந்து ஃபார்மசியில் ஒர்க் பண்ணவங்களும் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் மெடிக்கலிங்கோட டேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து டீல் பண்ணுவாங்க. டீச்சிங் அண்ட் அகாடமிஷன். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணுறது, அப்புறம் புது நர்ஸாக வரவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ரைவேட். கவர்மெண்ட் இதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டேட் லெவலில் இருக்குது, சென்ட்ரல் லெவலில் இருக்குது. நர்சிங் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காமன் என்ட்ரி லெவல் பொசிஷனுங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஸோ இவங்க தான் வந்து நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் பொசிஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், சிஹெச்ஓ. ஸோ இந்த ஜாப் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்து இந்த பிரைமரி ஹெல்த் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, ஆரம்ப சுகாதார நிலையம், ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் அதை சார்ந்துள்ள மற்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பப்ளிக் ஹெல்த் நர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதாவது இப்போ நீங்கள் சில இடங்களில் போனீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துப்போங்க, சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். மிலிட்ரி நர்ஸ் சர்வீசிங். ஸோ அது ஆர்மி ஃபோர்ஸு, நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது. கவர்மெண்ட் ரிசர்ச் பொசிஷன். அதாவது அந்த பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல அந்த கவர்மெண்ட் சம்பந்தமான சில காலேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரிசர்ச் சம்மந்தமாக வந்து சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. டீச்சிங் பொசிஷன்ஸ். ஸோ டீச்சிங் சொல்லவே தேவையில்ல, ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி எம்எஸ்சி முடித்தவங்க பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்டு கூட வந்து ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி சில பொசிஷன்ஸ் இருக்குது. ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நர்ஸை ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாப்பில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த கோர்ஸ் சேரணும் அப்படின்னா என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன் காலேஜில் உங்களுக்கு கேபிடேஷனே இல்லாமல் அட்மிஷன் பண்ணி தரப்படும். மேலும் அந்த காலேஜில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ரோஸ் ராயல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம பெங்களூர் சிட்டியில் 1998 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். இந்த காலேஜில் ஹோமியோபதி, ஃபிசியோதெரப்பி, நர்சிங், பிஃபார்ம், ஹைட் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. நல்ல தரமான இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன், நல்ல பாதுகாப்பு, படித்து முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள், நல்ல ஃபுட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள். இந்த காலேஜில் நீங்களும் டொனேஷன் இல்லாமல் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு, கேரளாலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.